அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க, வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா பாய்லரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வெட்ஸ்கேப்பர். இந்த வெட்ஸ்கேப்பரை பற்றி போன வீடியோவில் உங்களுக்கு டயக்ராம் போட்டு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்படி தாங்க ஒர்க் ஆகும் வெட்ஸ்கேப்பருங்கிறது. இப்போ நீங்கள் ஐடி இதெல்லாம் உங்களுக்கு அது போன வீடியோவில் உங்கள் ஐடி எப்படி இழுக்குது, எப்படி சிம்னியில் போகுது, அதாவது எவ்வளோ குவான்டிட்டியில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகும். ஒரு பாய்லரில் ஒரு கம்பெனி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேலைக்கு போகிறீங்கன்னா வெட்ஸ்கேப்பரை பற்றி கம்பல்சரி கேட்பாங்க. இல்லைனா வாட்டர் ஃபில்டர் பற்றி கேட்பாங்க. வெட்ஸ்கேப்பரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி போன வீடியோ சொன்னேன். அது ஏன்னா எப்படி ஒர்க்கிங் ஆகுதுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த வீடியோக்கு இந்த வீடியோக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து மேலே அவுட்லெட், அதாவது அவுட்லெட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அவுட்லெட்னா ஐடி இழுக்கிற இடம், சரிங்களா. ஐடி வந்து இழுத்துட்டு போகுது. இங்கே வந்து இன்லெட்டு, இது வந்து இன்லெட் பைப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பாய்லர்லேருந்து இழுத்துட்டு வருது. இழுத்துட்டு வந்து இந்த புகை வந்து இங்கே வந்து மேலே வந்து இப்படி வெளியே போகுது. இப்போ போகும்போது இந்த புகையில் இருக்கிற டஸ்ட்டையோ, மைக்ரோ லெவலில் இருக்கிற டஸ்ட்டையோ அந்த ஹீட்டையோ குறைக்கணும் நம்ம. ஏன்னா கவர்மெண்ட் ரூல் படி இதை ரெண்டையுமே பண்ணி ஆகணும். இது பண்ணுறதுக்கு தான் இந்த வெட்ஸ்கேப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. இப்போது இந்த ஹீட் இங்கே வரும்போது இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்குமே இந்த டஸ்டிங் குறைக்கிறதுக்கு சவர் நான் சொல்லியிருந்தேன் 2 சவர் வச்சுருப்பாங்க. ஒரு சில இடத்துல ஒரு சவர் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாய்லர் வந்து கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அவங்களோட பொல்யூஷன் போர்டு வந்து அவங்க பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஒரு சவர் வச்சுருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேலே ஒரு சவர், கீழே ஒரு சவர். ஏன் 2 சவர் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 50% குறைக்குதுன்னு வைங்களேன். மிச்சமாக தப்பிச்சு போகிற 50% இந்த குறைக்கிறது தான் இதுங்க, சரிங்களா. இந்த போட்டிருக்காங்க பாருங்க, சப்ளை பைப்லைன் 2, இங்கே 1, சரிங்களா. இது ரெண்டையுமே இதில் வந்து ட்ராவல் ஆகும்போது என்னங்க, இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோனுங்க நாசில் வந்து. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாசில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஃப்ளோ விழுகும்போது டஸ்ட்டு வந்து இதில் வந்து பட்டு கீழே விழுகும். தண்ணியில் கரைஞ்சி கீழே விழுகும். மிச்சம் கேஸ் வந்து அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறது. இங்கே 20% குறைக்கும், மிச்சம் 80% ஹீட்டை இங்கே குறைக்கும். ஏன் 80% ஹீட் இங்கே குறைக்குதுன்னா, இங்கே டஸ்ட்டோட வரதுனால டஸ்ட்டை மட்டும் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த பைப் லைனு. ரெண்டாவது வந்து மேலே அந்த கேஸாக மாறி இந்த கேஸில் இருக்கிற ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் ரெண்டாவது மேலே இருக்கிறது இதாகுது. அதனால தான் சொல்கிறது வந்து எப்போவுமே 2 சவர் வச்சுக்கிங்க, ஒரு சவர் வைக்காதீங்கிறது. ஒரு சவர் வந்து டஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணும், ஒரு சவர் வந்து அதில் தப்பிச்சு போகிற கேஸை வந்து அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இப்படி 2 லைன் பண்ணி இது வழியாக அவுட்லெட்டில் வந்து வெளியே போகும்போது உங்களுக்கு தேவையான கவர்மெண்ட் ப்ராசஸ் அந்த மாதிரி உங்களுக்கு டெம்பரேச்சரும் 200 டிகிரி கீழே போயிடும். அதே மாதிரி டஸ்ட்டும் வந்து மைக்ரோ டஸ்ட்டில் இருக்காமல் இருந்தால் உங்கள் லேண்டில் பக்கத்து லேண்டில் இருக்கிற போய் ஒரு சில பார்த்தீங்கன்னா பக்கத்து லேண்ட்லாம் போய் டஸ்ட்டு விழுகுது இந்த சிம்னிலேருந்து. அதனால் வந்து விவசாயம் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்களா. மண் இது என்ன ப்ராப்ளம்னு நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்ட்டு இந்த வீடியோ அதுக்கான உங்களுக்கு வீடியோ தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த புரியும். அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த கண்ட்ரோல் அடுத்தவங்க நேரத்தில் போய் இந்த டஸ்ட்டு விழுகிறது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த வெட்ஸ்கேப்பரோட வேலை, சரிங்களா. மற்றபடி வேறு என்ன பண்ணிங்கன்னா இது கண்ட்ரோல் ஆகாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் கண்ட்ரோல் ஆகும், சரிங்களா. இது மாதிரி போய் விழுகாமல் இருக்குது. இது 2 பைப்லையும் யூஸ் பண்ணுறீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கூம்பொடியத்தில் இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு பைப் லைனில் விழுந்த டஸ்ட்டு நேராக கரைஞ்சி வந்து இங்கே நிற்கும், தண்ணியோட கரைஞ்சி வந்து நிற்கும். இது வழியாக வெளியே எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த தொட்டியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொட்டியில் மண், அதாவது சேண்டு, கீழே கல் அந்த மாதிரி போட்டு பிரித்து தண்ணியை கொண்டு வந்து 2 தொட்டியை பிரித்து அந்த தண்ணியை மறுபடியும் கொண்டு வந்து இது வழியாக டாப்அப் பண்ணுறீங்க இந்த 2 பைப் லைனையும். இது மூலிமா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டஸ்ட்டும் பிரிஞ்சு போயிடுது. அதே மாதிரி உங்களுக்கு உள்ள இருக்கிற ஹீட்டும் குறையுது. இப்படி தாங்க இதோட வெட்ஸ்கேப்பரோட கண்டிஷனுங்க. இப்படி தான் ஒர்க் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹீட்டை வந்து குறைச்சி இந்த வெட்ஸ்கேப்பர் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நாம்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த வெட்ஸ்கேப்பர் யூஸ் ஆகுதுங்க. இந்த வெட்ஸ்கேப்பர் வந்து என்ன மெட்டலில் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்எஸ்சில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எம்எஸ்லையும் பண்ணிக்கலாங்க. கார்பன் ஸ்டீல் தேவைப்படாதுங்க இதுக்கு. கார்பன் ஸ்டீலும் துருப்பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதில் வந்து பாய்லருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஹீட்டும் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க. டஸ்ட்டு வந்து தண்ணியாக மாற போகிறதில்ல. அதனால் அங்கே வந்து ஒன்றுமாகாது. ஆனால் இங்கே வந்து தண்ணியில் அந்த டஸ்ட்டும் வரதுனால உப்பு பொறிஞ்சு இது வந்து ஓட்டையாயிரும். எம்எஸ்சில் ஓட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாங்காது. ஒரு 5 வருஷம் 4 வருஷம் தாங்குன்னு வைங்களேன், உங்களோட யூசேஜ் உங்களோட டெம்பரேச்சர் பொறுத்து. இதே எஸ்எஸ்சில் ஓட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தாங்குங்க. ஏன்னா இது அது எஸ்எஸ் தானே, லைஃப் லாங்காக இருக்குமானா இருக்காது. ஏன்னா இது வழியாக ட்ராவல் ஆகும்போது அதுவும் தேய்மானம் ஆகும்ல, எறும்பு ஊற கல்லும் தேய்ங்கிற மாதிரி
இந்த எஸ்எஸ்ஸுமே தேயக்கூடிய பொருள் தான் எஸ்எஸ்ஸுமே. அதனால் வந்து இது ரொட்டேஷனாக போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க. க்ளீன் பண்ணும்போது உங்கள் சவுல போட்டு க்ளீன் பண்ணும்போது தேய்மானமாகி இது ஓட்டை விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் ரொம்ப ரேரு. 10 வருஷம் 5 வருஷம் கண்டிப்பாக கம்பல்சரி உழைக்கும். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் வந்து எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எம்எஸ்ல போட்டால் அடிக்கடி பேட்ச் ஒர்க் பார்த்துட்டே இருக்கணும். பேட்ச் ஒர்க் போட்டிங்கனாலும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. ஏன்னா வெல்டிங் இடத்துல எல்லாமே கரோடாக இருக்கும். அதனால் வந்து எங்கே டச் பண்ணிங்கனாலும் உங்கள் ஹோல்ஸ் விழுகும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்ல ஓட்டுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஹோல்ஸ் விழுந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல லைட்டாக பஃபிங் ஓட்டிட்டு வெல்ட் அடிச்சிங்கன்னா கரெக்டாக நிற்கும். அதுக்கு தான் எஸ்எஸ் வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறது. வெல்ட் அடித்தாலும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. அடுத்த அவ்வளோதானுங்க. இந்த வெட்ஸ்கிராப்பரோட இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் லிங்க்கில் வந்து நிற்கும். அப்போ தான் நீங்கள் பாய்லர் பற்றி எல்லா வீடியோவும் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.